அம்பாறை ஆலையடி வேம்பில் உள்ள வயல் காணிகளை கையகப்படுத்தும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அக்கரைப்பற்று பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் தோணிக்கல் மேல்கண்டம், தோணிக்கல் தென்கண்டம், டிப்போமடு ஆகிய பகுதிகளில் உள்ள வயல் காணிகளை சுவீகரிக்க வனஜீவராசிகள் அதிகாரிகள் முயற்சிப்பதாக மக்கள் குற்றஞ்சாட்டினர். வனவிலங்கால் அபகரிக்கப்பட உள்ள காணிகள் 1962ஆம் ஆண்டு அளவிலே நாங்கள் விவசாயம் செய்து வருகின்றோம். தோணிக்கல் மேல், டிப்போமடு, தோணிக்கல் தென் ஆகிய கண்டங்கள் 2000 ஏக்கர் அளவிலே உள்ளது. 1959ஆம் ஆண்டு எங்கட பாட்டம் கூட்டம் பட்டி தந்த காணி பொரஸ்டாக்கள் எங்கட காணியே குடிக்கணும். அது எங்களுக்கு செய்க பண்ற பூமி. நாங்கள் இப்ப இந்த வருஷம் கூட பயிர் நாட்டுற பூமி. அப்படியான இடத்தை இவங்க குடிக்கலாது. இப்படியான உறுதி ஆதாரங்களோட எவ்வளவோ மக்கள் இருக்குது. இந்த மக்கள் எல்லாருக்குமாக நாங்க கேட்கிறோம், பொரஸ்டாக்கள் எங்கட ஏரியாவுக்குள்ள கல்லு போடையோ அவங்களோட ஆட்சியை நாங்க விட மாட்டோம். இந்த ஆதாரத்தை தவிர இன்னும் என்ன தேவை அரசாங்கத்துக்கு? 2010ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் திட்டமிட்ட முறையில் எங்களோட காணிகளை எல்லாம் ஒரு வனவிலங்கு பகுதிகளாக பிரகடனப்படுத்தி வர்த்தமானி வெளியிட்டிருக்காங்க. எந்தவித நடைமுறை கூட இல்லாம தான் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கு. 60 வருஷம் நாங்கள் தொடர்ச்சியாக விவசாயம் செய்து வந்த காணி வனவிலங்கு காடாக மாற்றுறதுக்கு திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கட பூமி வேண்டும். எங்க பூமியில எங்கட உயிரை விட்டாலும் பூமியை நாங்கள் இழக்க மாட்டோம். இந்த அரசாங்கங்களுக்கு எங்கட பூமியை தரணும். மிருகங்கத்துல காட்டுற அனுதாபம் எங்கட பொதுமக்கள் காட்டுறது. நாங்கள் நம்மளுக்கு வாக்களிச்ச வாங்கி எங்களுக்கு இந்த அரசாங்கம் எங்கட காணியை பெற்று எங்கட காணியை விவசாயம் செய்யறது எங்கட காணியை தரணும். இதேவேளை மக்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதிக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் கோட்டீஸ்வரன் வருகை தந்து மக்களுடன் கலந்துரையாடியதோடு கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றும் மக்களினால் பாராளுமன்ற உறுப்பினரிடம் கையளிக்கப்பட்டது. கடந்த கால ஆட்சியை போல எங்கட மக்கள் காணி சூறையாடுறதோ அல்லது சுயரிக்கப்படுறதோ நிறுத்தி இந்த நல்லாட்சி ஒரு நல்லொரு தீர்வை தரும் எட்டும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இது சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் டிஜியோட காய்ச்சிருக்கிறோம். 1200 ஏக்கர் ஏற்கனவே கதைச்சி போன முறை காய்ச்சி ரிலீஸ் பண்ணி தந்த தீர்வு ஒரு நிரந்தரமா இருக்கும். மக்களின் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் அம்பாறை வனஜீவராசிகள் திணைக்களத்தினரிடம் வினவுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை.